வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா விதமான தேர்வுகளில் இருந்து கேட்கப்பட்ட மேத்ஸ் கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி சில வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதுவும் டாபிக் வைஸாக ஏற்கனவே எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ஏபி இந்த மாதிரியான ஒரு சில டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வால்யூம் டாபிக் கன அளவில் அவங்க கேட்ட கொஷின்ஸ் 2023 கேட்டது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக 2023 நடந்த தேர்வுகளில் இந்த கன அளவு டாப்பிக்கில் அவங்க 44 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு 3 பார்ட்டாக பிரித்து கொடுக்குறேன். அதில் முதல் 15 கேள்விகளை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கன அளவை காண்க. அவங்க இந்த மாதிரி கன அளவு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மெத்தடாகவும் போடலாம். நான் இன்னொரு ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க இந்த மாதிரியான முப்பரிமாண வடிவங்கள் வரும்போது வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய வடிவங்கள், உதாரணத்துக்கு உருளை, கூம்பு, கோலம், இந்த வடிவங்கள்லாம் அவங்க கேட்குறாங்கன்னா நம்மளோட ஆன்சர் கண்டிப்பாக எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே ரூல் சொல்லியிருக்கோம். ஒரு நம்பர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேனே 5048, இதில் இருக்கக்கூடிய ஒன்றை விட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். 5, ஒன்றை விட்ட ஒரு நம்பர் 4, 5 4 கூட்டினா 9, மீதி இருக்கிற ஒன்றை விட்ட ஒரு நம்பர் 0, அதுக்கு ஒன்றை விட்ட இடத்துல இருக்கிற நம்பர் 8. இப்படி ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்கிற நம்பரை கூட்டிட்டு வர அந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 0 இல்லாட்டி 11 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு அர்த்தம் அப்படின்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும்ன்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எது 11 டேபிளில் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். அப்போ இது 11 டேபிளில் வரல, ஏன்னா மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குது. இங்கே பாருங்கள், 4 2 6, 9 8 17, 17 6 போயிடுச்சுன்னா 11. அப்போ ஆன்சர் 11 வருது. இது 11 டேபிளில் வரும். அப்போ இது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி நம்பர்ஸையும் செக் பண்ணிடலாம். 5 4 கூட்டினோன்னா 9, 4 2 கூட்டினீங்கன்னா 6, 9 6 போயிடுச்சுன்னா 3. அப்போ இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இங்கே பாருங்கள், 4 6 10, 8 4 12, 12 10 போயிடுச்சுன்னா 2, இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ மீதி 3 இல்லை அப்படிங்கிறதால கண்டிப்பாக இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும்னா ஆப்ஷன் பி தான். ஒருவேளை 2 ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி வந்துட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அப்போ வேறு வழி கிடையாது, நம்ம மெத்தட் போட்டு தான் போடணும். ஆனால் இவங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்க கொஷின் அப்படிங்கிறதால இந்த ஐடியாவை சூஸ் பண்ணியே பண்ணுவோம். அப்படியும் ஒரு கொஷின் இருக்குது, 2 ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி. அங்கே நான் வரும்போது அதுக்கு மெத்தடாக எப்படி போடுறதுங்கிற சொல்கிறேன். சரியா? 2வது கேள்வி பாருங்கள். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க. உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2πr × h+r. ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். சரியா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம் உயரத்தில் 1/3 பங்கு, உயரங்கிறது h. அப்போ ஆரம் அதில் 3ல் 1 பங்குன்னா h/3. அப்போ பாருங்கள், 2 × π × ஆரம் தான். அப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா h/3 × h வந்து h தான், ப்ளஸ் ஆரோட வேல்யூ h/3. அப்போ மேலே என்ன இருக்குது, 2πh/3 இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா கிடைக்கும் 3h ப்ளஸ் ஒரு h 4h. அப்போ 4h/3. அப்போ மேலே பாருங்கள், ஈர்னாங்க 8 πh² பை கீழே 3 9. இது வரைக்கும் பாருங்கள், ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததான் 3வது கேள்வி. 10 மீட்டர் 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு. 3 நம்பர் மல்டிப்ளைல கொடுக்குறாங்கனாலே அது என்ன வடிவம் சொல்லிட்டோம் அப்படின்னா கனச்செவ்வகம், கியூபாய்டு. கியூபாய்டுடைய கொள்ளளவு இல்லை கனளவுக்கான ஃபார்முலா L × B × H. அப்போ 3த்தையும் பெருக்க வேண்டியதான். 10 × 5 × 1.5, 5ஐயும் 15ஐயும் பெருக்கணுன்னா 7.5 × 10ஆல் பெருக்கிறோன்னா 75. இங்கே நல்லா கவனிக்கணும். நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிறது மீட்டர். அப்போ ஆன்சரும் என்ன தான் கிடைக்கும்னா 75 மீட்டர் கியூப். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையுமே லிட்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 75 ஆன்சர் வரதால் 75 சூஸ் பண்ணிங்கன்னா தப்பு. மீட்டர் கியூபை லிட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு 3 0 சேர்க்கணும். அப்போ 75,000 லிட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 75ன்னு சூஸ் பண்ணிவிடுவோம், தப்பாயிடும். சரிங்களா? அதை கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்ததான் 4வது கேள்வி. 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஓர் இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு. இங்கேயும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்த்தா போதும். முதல் ஆன்சர் பாருங்கள், 1 விட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். 4 5 9, 9 0 9, 8 1 9. அப்போ 9ல் 9 போயிடுச்சுன்னா 0. இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது. மீதியும் செக் பண்ணிவிடுங்க. 4 4 8, 8 0 8, 8 1 9, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1. அப்போ இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரல. கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்காது. அடுத்தது 4 5 9 1, 9 0 9. அடுத்தது 7 1 8, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1. இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரல. 4 5 9 0. அப்போ 9. 6 1 7, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரல.
அப்போ இது ஒன்று தான் வருதுங்கிறதால ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. இல்லாட்டி மெத்தடாக போடணும் அப்படின்னா இது நீங்கள் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான வழி பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொஷின், இந்த 4வது கொஷின் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இடைக்கண்டத்தின் கன அளவு. இந்த இயர் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின். அதே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரியா? அடுத்தது 5வது கேள்வி. எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம். முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறோம் அப்படின்னா ரெண்டுத்தோட கன அளவும் சமமாக இருக்கும். இங்கே கோலத்தை என்னவாக மாற்றுறாங்க அப்படின்னா கூம்பாக மாற்றுறாங்க. கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² h. ரெண்டு இடத்துலையும் பையில் 3 இருக்கிறதுல 3 ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு. அப்போ 4r³ அப்படின்னா x³ ஈக்குவல் டு 1 தேவையில்லை. அப்போ r² x² × h. x², இந்த x³ x² கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன மட்டும் நிற்கும்னா 4x மட்டும் நிற்கும். ஸோ ஹோட வேல்யூ 4x. ஆப்ஷன் சி. சரிங்களா? ஏற்கனவே நம்ம கன அளவுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பரே வச்சு 30 வினாக்களை வச்சு ஒரு கொஷின் பேப்பரே போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். இதில் கொடுக்கக்கூடிய இந்த லாஸ்ட் இயர் கொஷின்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த இயரில் அவங்க கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வால்யூமில் இருந்து கேட்குற கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக 6வது கேள்வி. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு. இங்கே பாருங்கள், ஒரு உருளை இருக்குது. உருளையிலிருந்து ஒரு கோலத்தை கட் பண்ணி எடுக்கிறாங்க. உருளையினுடைய ஆரம் 1 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கோலத்தை கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இதுதான் ஆரம் இல்லையா? ஸோ மினிமம் அந்த 1 சென்டிமீட்டர் தான் எடுக்க முடியும். 5 சென்டிமீட்டர் போது ஒரு பக்கம் வெளில போயிடும் பாருங்கள். அப்போது இந்த கோலத்தினுடைய ஆரமும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 1 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அவங்க கேட்குறது கோலத்தின் கன அளவு. கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. ஆரம் 1ங்கிறதால 1 க்யூப் பண்ணால் 1 தான். ஸோ ஆன்சர் கடைசியாக என்ன நினைக்கும்னா 4/3 π. ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 7. 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் காண்க. அதாவது கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க. கூம்பின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா πr × l + r. இதை தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 704ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆரம் 7ன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். பையோட வேல்யூ 22/7 × ஆரம் 7 × l + r 7 ஈக்குவல் டு 704. 7 கேன்சல் ஆகிடும். பெருக்கில் இருக்கிற 22 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் வந்துடும் 22. 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 11 2 இங்கே அடிச்சிங்கன்னா 3 2 I 2 E 2. அப்போ மீதி 11ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 11 33 E 11 22 +7 அந்த பக்கம் போயிடும். அப்போ L = 32 +7 அங்கே போயிடுச்சுன்னா -7. 32ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 25. அப்போ அதோடைய சாய் உயரம் என்னவாக இருக்கும்னா 25 சென்டிமீட்டர். சரியா? 8வது கேள்வி. 12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு காண்க. கனசதுரத்தின் பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா? 4a². அப்போ 4 × a தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர். 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144. 4ஐயும் 144ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். முடிஞ்சு. சின்ன சின்ன விஷயந்தான் பாருங்கள். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? 9வது கேள்வி. நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை அந்த உருளை சமன் செய்யும்? இங்கேயும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா அது உருளை வடிவம் தான் இல்லையா? அப்போ அதோடைய வளைவரப்பை வச்சு தான் போட போகிறோன்றதால 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்த்தா போதும். இங்கே பாருங்கள், 2 1 3 3 2 5 1 0 1 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. அப்போ 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இது ஆன்சர் இல்லை. அடுத்தது இது என்ன பாருங்களேன், 2 1 3 3 நடுவில் இருக்கிறது 1 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 2 2 4 முன்னாடி 1 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இங்கே பாருங்கள், 2 1 3 1 2 3 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஆன்சர் வராதுன்றதை ரொம்ப ஈஸியாக முடிவு பண்ணி முடிஞ்சது பாருங்கள் 11ஆம் வாய்ப்பாடை வச்சு. இதை தெரிஞ்சிட்டோன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்ததாக 10வது கேள்வி. 12 சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட கோலத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட கோலம் எத்தனை வார்க்கலாம்? நான் அந்த மாடல் கொஸ்டின் உங்களுக்கு போடும்போதே சொன்னேன். எத்தனை அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணணும்னா கன அளவு வகுக்கணும். இங்கே ரெண்டுமே என்ன வடிவம் தான்னா கோலம் தான். அப்போ கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. மேலே பெரிய கோலம், கீழே 4/3
பை ஆர் கியூப். கீழே சின்ன கோளம் எப்படி இருந்தாலும் 4/3 பை கேன்சல் ஆகிடும். பெரிய கோளத்தோட ஆரம் விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நமக்கு என்ன தேவைன்னா ஆரம் தான் தேவை. அப்போ விட்டம் 12னா ஆரம் என்னவாயிடும் 6 × 6 × 6 பை சின்ன கோளத்துக்கும் விட்ட அளவு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் அதில் பாதி என்னவாயிடும் 1/2 × 1/2 × 1/2 வகுத்தலில் பை இருக்கிறதால இந்த ரெண்டெல்லாம் மேலே போயிடும். கரெக்டாக அப்போ 6 2 12 12 12 ஆகிடும். இல்லை 6 36 216 இன்ட்டு இந்த 2 × 2 × 2 8 மேலே போயிடும் இன்ட்டு 8 216 8ஐயும் பெருக்கணுன்னா 1728 கோலங்கள் கிடைக்கும். திட்டம் கொடுக்குறாங்களா ஆரம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். சரியா? 11வது கேள்வி. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இந்த கொஷின் பேப்பர் ஆரம்பித்து 2வது கேள்வியை இதை தான் பார்த்தோம் பாருங்கள். ஸோ அதே கொஷின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இதுக்கான விளக்கம் சொல்லிட்டோம். ஸோ ஒரே கொஷினே 2வது வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. 8πh²/9. 2வது கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட விளக்கம் தெரியும். சரியா? அடுத்ததாக 12வது கேள்வி. 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை கூம்பாக வளைத்தால் கூம்பின் சாயுயரம் மற்றும் வலைபரப்பை காண்க. நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திங்கிங் கார்னர் சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு இந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய திங்கிங் கார்னர், அந்த சிந்தனை வினாக்கள், அது மாதிரி முன்னேற்ற சோதனை ப்ராக்ரஸ் செக், இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாகவே வீடியோ போட்டிருப்போம். 20 கேள்வி 17 கேள்வின்னு வச்சு அந்த இடத்துல இதை பற்றின ஒரு லாஜிக்கை சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒரு வட்டக்கோண பகுதியை நாம் ஒரு கூம்பாக மாற்றுறோம் அப்படின்னா அந்த வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் கூம்புக்கு என்னவாக மாறிடும்னா சாயுயரமாக மாறிடும். அப்போது இங்கே அந்த வட்டக்கோண பகுதியினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க 24. விட்டம் 24னா அப்போ ஆரம் என்னென்னா 14. இந்த ஆரம் தான் கூம்பாக மாறும்போது என்னவாக மாறிடும்னா சாயுயரமாக மாறிடும். அப்போ சாயுயரம் 14. இங்கே பாருங்கள் சாயுயரம் இதுக்கு அப்போ 14ன்னு வரணும். இங்கே 28 இருக்குது, இது ஆன்சர் கிடையாது. இது 28, இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ இங்கேயும் 14 இங்கேயும் 14. இது ரெண்டுத்தில் இப்போ என்ன வரும் எது வரும் அப்படிங்கிறது தான். அங்கேயே நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்போம்னா இந்த வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம் இருக்குது பாருங்கள். இந்த வில்லின் நீளம் என்னவாக மாறிடும் அப்படின்னா இதோட அடிச்சுற்றளவாக மாறிடும். இதோட அடிச்சுற்றளவு அப்படிங்கிறது 2πr. அப்போ இங்கே நம்ம வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா θ/360 × 2πr. இதையும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு கால்வட்டம் அப்படிங்கிறதால நீங்கள் டைரெக்டாக கால்வட்டத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம ஜென்ரலான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ கால்வட்டம்னும் போது தீட்டாவுடைய வேல்யூ 90/360 × 2 பையோட வேல்யூ 22/7 × r. இப்போ நமக்கு இங்கே ஆரம் வந்து 14 தான். ஸோ 14 பாருங்கள் 90 0 0 கேன்சல் ஆகிடும். 1 9 4 9 36 1 7 7 14 1 2 2 4 2 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 22. அப்போ இந்த 22 தான் இங்கே நமக்கு என்னவாக மாறிடும் அப்படின்னா 2πr மாறிடும். அந்த வில்லின் நீளம் தான். அப்போது 2 கூட இங்கே கேன்சல் பண்ணிட்டோன்னா 11. ஸோ πrோட வேல்யூ 11. ஏன் நான் πr அப்படியே வச்சுக்கிறேன்னா அவங்க கேட்டிருக்கிறது கூம்பின் வலைபரப்பு. கூம்பின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா πrl. இப்போ நம்ம πr கண்டுபிடிச்சிட்டோம் 11. ஆல்ரெடி எல் என்னங்கிறதையும் சொல்லிட்டோம் 14. அப்போ 11ஐயும் 14ஐயும் பெருக்கணும் அப்படின்னு 11 × 14 பெருக்கணும்னா 154. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருவேளை அவங்க நீங்கள் இந்த ஆரம் சாயுயரமாக மாறுற விஷயம் தெரிஞ்சிருந்து ஒரு ஆன்சரில் தான் 14 கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே முடிஞ்சிட்ருக்கும் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 13. ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் உருளையின் கன அளவை காண்க. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கேயும் உருளையின் கன அளவு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த 11ஆம் வாய்ப்பாடு படி பார்த்தோம் அப்படின்னா 4 2 6 9 8 17 17ல் 6 போயிடுச்சுன்னா 11. அப்போ இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 4 2 6 2 6 8 4 4 8 8ல் 8 போயிடுச்சுன்னா 0. அப்போ இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 1 8 9 0 8 1 8 9ல் 8 போயிடுச்சுன்னா 1. அப்போ இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரல. 3 4 7 6 6 12 12ல் 7 போயிடுச்சுன்னா 5. இதுவும் வரல. இப்போ என்ன பிரச்சனைனா 2 ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி வருது பாருங்கள். அங்கே சொன்னேன் இல்லையா, ஒரு நம்பர் தான் வருதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 2 நம்பர் வருதுன்னும் போது நமக்கு வேறு வழி இல்லை. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா மெத்தட் படி தான் போட்டாகணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உருளையின் வலைபரப்பு கொடுத்துருக்காங்க. உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. அதுதான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 704. அப்போ இது நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும். 2 × பையுடைய வேல்யூ 22/7 × r தெரியாது. h எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 = 704. கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணுறேங்க. 1 2
இங்கே பாருங்கள் 2 6, I2 10, I2 4, இங்கே I11 22, I11 33, I11 22, O2 2, 16 2 32, O8 8, I8 16, இந்த 7 அந்த பக்கம் வந்துடும். அப்போ ஆரம் I7 14, ஆரம் 14 சென்டிமீட்டர்னு நிற்குது. கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது கனளவு. உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா πr²h. ஃபார்முலா கரெக்டாக தெரியணும். அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r². r 14 அப்படிங்கிறதால 14 இன்ட்டு 14 இன்ட்டு ஹெச் அவங்கள எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8. பாருங்கள், 1 7 7 7 14, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிறோம். இப்படி பெருக்கிறப்ப கூட நீங்கள் இப்போ 2 ஆன்சர் தான் நமக்கு டவுட்டு. 2 ஆன்சரில் எது வரணும்னா நீங்கள் முழுசாக பெருக்க வேண்டாம், லாஸ்ட் நம்பரை மட்டும் பெருக்குங்க. I2 4, நன்னாங்கு 16, 6 வச்சுக்கோங்க. 6 8 48. அப்போ கடைசி நம்பர் என்னென்னு முடியுதுன்னா 8ன்னு முடியுது. அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ தான் நம்மளோடது. நம்ம புரியுதுங்களாமா? முதல்ல 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்க்குறேன். ஒரே ஒரு ஆன்சர் அப்படி வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. 2 ஆன்சர் வந்ததுன்னா மெத்தட் படி போட்டு தான் ஆகணும். சரிங்களா? அடுத்து 14வது கேள்வி. ஒரு செங்கல்லின் நீளம் அகலம் உயரம் முறையே 24 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர், 20 மீட்டர் நீளம் 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை? எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ சுவர் செங்கல் ரெண்டுமே என்னது தான் அப்படின்னா கனச்செவ்வக வடிவம் தான். அப்போ சுவருடைய கனளவு, கனச்செவ்வகத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா LPH. சுவர் தான் பெருசாக இருக்குன்றதால் அதை மேலே போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், 20 மீட்டர் 48 சென்டிமீட்டர் 6 மீட்டர், 2 அளவு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தையுமே நம்ம என்னவா மாற்றிக்கலாம்னா சென்டிமீட்டரா. அப்போ 20 மீட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா ஒரு 2 ஜீரோ சேர்த்துட்டா முடிஞ்சிச்சு. 2000 இன்ட்டு இது 48 சென்டிமீட்டர் தான்றதால 48 அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இது 6 மீட்டர் அப்படிங்கிறதால 600 சென்டிமீட்டர் பை கீழே செங்கலுக்கு வரும்போது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே 24 வச்சு கூட பண்ணலாம், இல்லை 12 12 4 12 48, 1 4 4 6 4 24, 1 6 6 இங்கே அடிச்சிங்கன்னா 100. கரெக்டாக? அடுத்ததாக 8 வச்சு பண்ணணும் அப்படின்னா 2 8 25 100, 2 வச்சு பண்ணிங்கன்னா 1 2 இங்கே 1000னு வந்துடும். ஸோ 1000 இன்ட்டு 25, அப்போ 25000. எத்தனை செங்கற்கள் தேவைன்னா 25000 செங்கற்கள் தேவை. சரிங்களா? அந்த கேன்சல் பண்ணுறது தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணணும். அடுத்தது 15. 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 km/h வேகத்தில் கடலில் கலக்கிறது எனில் 1 நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு. இது கொஸ்டின் ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே இல்லை. 2 மீட்டர் ஆழம் 45 மீட்டர் அகலம், அப்போ 2 இன்ட்டு 45 அப்படியே பெருக்குங்க. இன்ட்டு எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னா 3 கிலோமீட்டர், அப்போ 3. இதில் என்ன விஷயம் அப்படின்னா 1 நிமிடத்தில்னு கேட்டிருக்காங்க. அவங்க பையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவர். ஆன்சரில் கொடுக்கும்போது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 1000ஆல் பெருக்கணும். கரெக்டாக? பை இங்கே மணியில் கொடுத்துட்டு நிமிஷத்துலன்னு கேட்டிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அதனால் பையில் 60. இவ்வளோதாம்மா விஷயம். அந்த நம்பர் 3த்தையும் பெருக்கிறோம். கிலோமீட்டர் வரவில் கொடுத்துட்டு அவன் மீட்டர் பர் மினிட்டில் கேட்டிருக்கிறதால இதை பண்ணுறோம். சப்போஸ் 1 நிமிடத்தில்னு கேட்காம இந்த இடத்துல 1 நொடியில்னு கேட்டிருந்தா கீழே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 3600 போட்டிருப்போம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 3600 செகண்ட் பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதான். பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 6 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 45 இன்ட்டு 100 4500 மீட்டர் கியூப். புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட் இயர் அவங்க கேட்டிருந்த மொத்தம் 44 கனளவு சம்மந்தமான கேள்விகளில் 15 கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.